வாய்ப்புகள் பெருகும். ஏன்னா 3 ஷிஃப்ட்டு தியேட்டரில் போடும்போது இன்னும் வேலைக்கு ஆள் நிறைய எடுப்பாங்க. படங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரே தியேட்டரில் வந்து 3 படம் 24 மணி நேரம் ஓடிச்சுன்னா 3-4 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே தியேட்டரில். அப்போ நிறைய படம் ப்ரொடக்ஷன் வரும். டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை இருக்கும். புது ப்ரொடியூசர் வருவாங்க. அரசாங்கத்துக்கு எல்லாமே நல்லது தான். யாருக்கும் அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. ஸோ முன்னாடி ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த மோனோ ப்ராஜெக்ட் இருக்குது கார்பனில், அது வந்து ஓட்டுறது கஷ்டம். அதில் ஃபயர்லாம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்குவாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு பட்டன் தட்டினா போதும். அந்த ஃபயருக்கெலாம் சான்ஸே இல்லை, கார்பனுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் அது மாற்றி இந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டர் படித்த பசங்க அவங்களுக்கெல்லாம் இந்த லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் படம் தான். தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு 9 மணிக்கு கொடுத்தீங்கன்னா அதே இதை கேரளாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க, கர்நாடகாவுக்கும் 9 மணிக்கு கொடுங்க. அந்த ப்ரொடியூசர் தான் டிபெண்ட் பண்ணுறாரு. அது வந்து எல்லா படத்தையும் கேட்கல. அந்த ஒரு படம் கோர்ட் ரிலீஸ் ஆச்சுது, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுது, கேரளாவில் 4 மணிக்கு, பாண்டிச்சேரியில் 4 மணிக்கு, கர்நாடகாவில் 4 மணிக்கு, ஆந்திராவில் 4 மணிக்கு, இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு தியேட்டரில் 7 மணிக்கு, கோயம்புத்தூரில் ப்ராட்வேல. ஸோ அப்படி இருக்கும்போது படத்து ரிசல்ட் வந்துடுது. ரிசல்ட் வந்தாச்சு படத்துக்கு ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது. அதனால தான் ஒரே டைமில் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். அந்த கோரிக்கை ப்ரொடியூசருக்கு தான், நாட்டு கவர்மெண்ட். பேசினா முடிச்சிட்டோம். அக்ரிமெண்ட் ஆகிப்போச்சு. அது வெளிப்படையாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணல, நாங்களும் அனௌன்ஸ் பண்ணல. அதனால் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். 8 வாரம் 6 வாரம் சார். அஜித், விஜய் அந்த மாதிரி 8 பேருக்கு 8 வாரம், மற்ற படம்லாம் 6 வாரம். ஆமாம், அது கொடுக்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கொடுக்குறாரு, ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு. லைசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், ப்ரொடியூசர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டார். அதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இனிமேல் வருங்காலத்தில் அப்படி வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரே படத்தில் முடிவு பண்ண முடியாது. லைக் தான் போட்டிருக்காங்க. இதான் முதல் படம் அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான். அதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. 80% சார் தீர்மானம் போட முடியாதுங்க, நல்ல போடலை. வியாபாரம் அது. அதில் ஒரு படம் வருது, ஒரு வாரம் போடுது, சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரம் தேட்டர் இல்லை. அந்த ஒரு வாரத்தில் வசூல் பண்ணுற பணத்தை எல்லாம் தயாரிப்பாளருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ போயிடுது. ஆமாம், தேட்டர் ஓனர்ஸ்க்கு எந்த படமும் வர்றது கிடையாது. அப்போ இதுதானே முதல் நீங்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையாக இதை தானே பார்க்கணும். அதை தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தீர்மானத்தில் அது முதல்ல அடிச்சிட்டதுனால அதை போட விட்டுட்டோம். அது கண்டிப்பாக அது நீங்கள் இப்போ கூட நாங்கள் சேர்த்து தர தயாராக இருக்கோம். என்ன பண்ணணும் சார்? நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரிய படங்களுக்கு 60% அல்லது 65%. 65% சின்ன ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 65%, மற்ற இதில் 60%, மற்ற சின்ன அடுத்த இதில் வந்து 55% வாங்க சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. 80% இந்த படத்துக்கெல்லாம், கோர்ட்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் 80% வாங்கியிருக்காங்க. 80% வாங்கி 20% வச்சு ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு. ஒரே வாரத்தில் இப்போ 80% வாங்கி இல்லை 75 2 வாரத்துக்கு வாங்குறாங்க. அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்வு இன்னும் ரெண்டத்தில் மீட் பண்ணிட்டு நான் இதில் அடிக்க மறந்து போச்சு. அது முக்கியமான இது. அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்களும் போட்டு கொடுங்க. 60%க்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறது திரையரங்குடைய கோரிக்கை. மல்டிப்ளெக்ஸ் நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு இதில் வேணாம்னு சொல்லி இப்போ இந்தியில் வந்து அப்படி தான் ஆச்சு இல்லையா? இப்போ அந்த படத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 வாரம் இல்லைன்னா அது மல்டிப்ளெக்ஸில் அவங்க எடுத்த முடிவுனால தான் சரி போலீஸ் இதெல்லாம். ஸோ அவங்க வந்து மொத்தம் உங்ககிட்ட ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தர் இல்லாமல் இன்னொரு படத்தை எடுத்துக்கிறீங்கிறதுனால அந்த மாதிரி உங்களால் டேர்ம்ஸில் போய் வர முடியும் சார். இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டாமினேட் பண்ணுறது பிவிஆர் கையில் 1600 தேட்டர் இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசிஷன் பண்ணுறது 1200 தேட்டர் போடுறதில்லை. நாங்கள் டிசிஷன் எடுக்க முடியல. நாங்கள் 800 தேட்டரு சிங்கிள் தேட்டர்ஸ்னால் 800 ஓனர்ஸ்
இன்னொரு ஒன்று சேர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க, அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. 50% அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க, அதே படத்தை எங்களுக்கு 80%ங்கிறாங்க. அது சொன்னால் காதிலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் கூட 400 ரூபாய்க்கு பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கிறாங்க. எங்களுக்கு அது அதனால் அவங்களுக்கு தான் கூட வாங்கணும், ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குறாங்க. அது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க, மறுசீரமைப்புக்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதில் தான் இந்த ஓடிடி இதை பற்றி சொன்னீங்களா? இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்கிறாங்க. நடைமுறைக்கு வரும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்றோம், நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும், எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஜாயின் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுக்காக வந்து இந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கீங்க. என்ன மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் நீங்கள் பேசியிருக்கீங்க? அவங்க எங்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நடிகர்கள் வந்து ஒரு 10 அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு நடித்து கொடுக்குறதில்ல. அதுதான் அவங்கள்ட்ட மெயின் கோரிக்கை. அப்படி வந்து சில படங்கள்லாம் 2013 அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கலையாம். 2019 வாங்கியிருக்காரு, அன்னைக்கு வந்து 5 கோடி சம்பளம், இன்றைக்கி அதே நடிகருக்கு 50 கோடி சம்பளம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம். சார், அதே போல் அந்த நடிகர்கள் திரையரங்கு வரும்போதெல்லாம் வந்து வெளில விடுறத பிரச்சனையாகிட்டு இருக்கு, அனுமதிக்காத பிரச்சனையாகிட்டு இருக்கு. அதுக்கு உங்கள் சங்க சார்பாக ஏதாவது அறிவுறுத்திருக்கீங்களா? என்ன அறிவுறுத்தலாங்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் சார், எல்லாரையும் அலோவ் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்களும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கு. எங்கேயாச்சும் ஒவ்வொரு இடத்துல இப்போ இல்லையே ஒன்று. இப்போ எங்கேயுமே எதுவும் வரலையா? இப்போ இல்லையே எங்கேயும். இப்போ நீங்கள் சொன்ன புதுசாக தெரியுது. இப்போ எங்கேயுமே இல்லையா? சார், இப்போ உங்களுடைய தேட்டரில் வந்து டிக்கெட் கோட்டு படத்துக்கு நீங்கள் சொன்ன அதே கோட்டு படத்துக்கு டிக்கெட் விட்டப்ப இது கம்பல்சரியாக வந்து வாங்கி ஆகணும், டிக்கெட்டோட சேர்ந்தே வந்தது விலை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு இது வந்து அதுக்கு தான் வேணும். சார், நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க, நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம், கவுண்டரில் கொடுத்துருவோம். அதிலே இதே போட்டிருக்கோம், நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் ஆகிருக்கு. அது ஒன்று கொடுத்தாச்சு எல்லாருக்கும். சரி, இந்த தீர்மானத்தை கொஞ்சம் படிச்சிடுறோம். டிக்கெட் குறைக்கணும் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேலைக்கு வரவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். இபி பில்லை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க, இபி பில்லை கூட்டிடுவீங்க, மாதம் சம்பளம் கூட்டிடுவீங்க. மெயின்டெனன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒரு பெனாயில் எடுக்க போனால் கூட 60 ரூபாய்க்கு விற்றது நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிது. இதெல்லாம் கூட்டிட்டு எப்படிமா டிக்கெட் ரேட்டை குறைக்க முடியும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். உங்கள் ப்ரொஜெக்ட் எல்லாம் முன்னாடி 3 லட்ச ரூபாய்க்கு வாங்க ப்ரொஜெக்ட்லாம் நீங்கள் 1.5 ரூபாய்க்கு லேசர் ப்ரொஜெக்ட் போட்டு இது எப்படி குறைக்க முடியும்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், தெரியறதுக்கு தான் கேட்குறேன். அந்த மாதிரி பாப்கார்ன் ரேட்டும் வாட்டர் கேன் ரேட், சாதாரண ஒரு வாட்டர் கேன் ரேட்டே வந்து பெரிய காஸ்டா இருக்கு சார். அது வந்து பிவிஆர் மாதிரி பெரிய தியேட்டர்கள் தான். இல்ல நார்மல் தியேட்டர்ஸ்மே வந்து இப்போமா ஆரம்பிச்சிட்டாங்க. 75 வந்து 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி கூட போனாலே வந்து 1000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலி என்ன திங்கிங் ஆகும்னா, எங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் மூவி மட்டும்தான் நாங்கள் 1000 ரூபாய்க்கு போனா ஒட்டு, இந்த ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி எதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் ஒரு கேள்வி இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு சார்?
சார் எல்லா தேட்டர்லேயுமே அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து சில தேட்டரில் விற்கிறாங்க, சில தேட்டரில் குறைச்சி தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி தேட்டரில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நான் அந்த அப்படி பண்ணி அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். நான் டிக்கெட் ரேட்டுக்கு இப்போ சீலிங் என்னைக்கு வச்சுட்டிங்களோ அவங்க வேறு என்ன பண்ணுறது? 200 150 மேலே விற்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மல்டிப்ளெக்ஸ் மாலுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. 150 ரூபாயில் அவங்களால தேட்டர் நடத்த முடியுமா? கண்டிப்பாக நடத்த முடியாது. எங்களால் நடத்த முடியல. என்ன நீங்கள் ஈபி பில்லு 12 லட்ச ரூபா வந்துச்சு, இப்போ திடீர்னு 19 லட்ச ரூபா வருது. 8 லட்ச ரூபா என்ன பண்ணுறது? டிக்கெட் ரேட்டும் கூட்டக்கூடாதுங்கிறீங்க, இதே ரேட்டு விற்கிறீங்களே. 5 வருஷத்தில் எல்லாமே கூடி போச்சு. எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு. வருஷம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்றி கொடுக்குறாங்க. 12,000 சம்பளம் கொடுத்தவங்களுக்கு 19,000 சம்பளம் கொடுக்குறோம். ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டிக்கெட் ரேட்டு மட்டும் சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் தேட்டர் நடத்த முடியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் ஆக வேண்டியது. வேறு யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை. டிக்கெட்டில் சீலிங்கை எடுத்துட்டா கண்டிப்பாக எல்லாம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்கேல் மூவி அத்தனை மூவியுமே வந்து ஒரு ஷோ டைம் வந்து நைட் ஷோ டைம் தான் பிக் பண்ணுறாங்க. மார்னிங் ஷோவோ ஆஃப்டர்நூனோ ஈவினிங் ஷோ இல்லை. என்ன காரணம் சார்? இல்ல ஒரு சில தேட்டர் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் காட்சிகள் அதிகமாவே வருது. சோ இது பார்க்க மாட்டாங்க. 1-2 இடங்கள்ல நீங்க வேணா இருக்கலாம். பரவலா நீங்க தமிழ்நாடு பூரா பார்க்கணும். நீங்க ஏதாவது ஒரு திரையரங்கம் மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்நாடு பூரா பரவலா பார்க்கறப்ப எல்லா இடங்களையும் எல்லா ஷோவுமே விடுது. அது வந்து பெரிய ஹீரோ படத்துக்கு 8 வாரம் ஓடிடி, சின்ன ஹீரோ படத்துக்கு 6 வாரம். அதே சமயம் அதே மாதிரி பெரிய ஹீரோ படத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய அந்த டிக்கெட் விலை இருக்கு இல்லையா, சின்ன ஹீரோக்களுடைய கம்மி பட்ஜெட் படங்களுக்கு நீங்க அது கம்மியாக திரையரங்கம் அப்படித்தான் விற்கிறோம். இப்போ அது 100-120 இருக்கிறது பத்தலை. இப்போ என்ன உதாரணத்துக்கு சமீப காலங்களில் வந்து நான் வந்து ஒரு 3-4 படம் தொடர்ந்து பார்த்துட்டேன். 30 பேர் தான் இருந்தாங்க, 40 பேர் தான் இருந்தாங்க. 10 பேருக்கு மேலே இருந்தால் ஷோ ஓட்டுவாங்க. பட் 40 பேர் தான் இருந்தாங்க. ஷோ ஓட்டுறது காசு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இப்போ அது குறையும், இன்னும் குறையும், வழக்கமாக இருக்கிறத விட குறையும். அப்படின்னும் போது அது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு மக்கள் அதிகமாக வரணுங்கிறது தான் உங்களோட கோரிக்கை இல்லையா? அதுக்கு ஏதாவது வழி பண்ணுறாங்க. சரி, எனக்கு புரியல. அவர் டிக்கெட் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா சின்ன படங்கள் போகுமேங்கிறது. நீங்கள் இது நாங்கள் பரிச்சது பார்த்துட்டோம். டிக்கெட் ரேட்டு குறைச்சதுனால மக்கள் இந்த படத்துக்கு கூட வரல. குறைச்சது படத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஆமாம், இப்போ நாங்கள் 150 ரூபா எங்களுக்கு ரேட். நம்ம சின்ன படத்துக்குலாம் 120 தான் விற்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் ரோஹிங் தேட்டில் வந்து பாருங்கள் 120 தான் விற்கிறோம். டிக்கெட் ரேட்டு தான் சார் இன்க்ரீஸ் 30 ரூபா கூட்டி குறைச்சி தான் கம்மி விற்கிறோம். பண்ணிக்கலாம். 30 ரூபா குறைச்சி விற்கிறோம். மக்கள் வரலையே. வாழைங்கிறது ஒரு சின்ன வேண்டாம். எந்த ஷோக்கும் நல்லா வந்து சாதாரண படத்துக்கு வந்து பாருங்க 120 ரூபா டிக்கெட் ரேட். கூட்டி தான் விற்கிறோம், குறைச்சி தான் விற்கிறோம். எங்களுக்கு ஆடியன்ஸ் ஓடிட்டு லப்பர் பந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது, படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது. கண்டென்ட் தான் மெயின். அதனால நீங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லை, சின்ன படத்தை குறைக்க தான் செய்வோம். 4 மணி ஷோக்கள் வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் நான் கேட்கறேன் சார். கோரிக்கை வச்சிருக்கிறது அதுதான். ஏன்னா பெங்களூர்ல 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இங்க 9 மணிக்கு தான் போடுறாங்க. அங்க இருந்து கேரளால 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்துருது 9 மணிக்கு இங்க யாருமே இருக்க மாட்டேன்றான். வாட்ஸ்அப்ல நீங்களே சொல்லிடுறீங்களா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ அந்த பக்கம் போயிடாத மாட்டிக்கிட்டு அப்படின்றான். அதனால யாரும் போறது இல்லை. பாதிப்பு இருக்கா சார்? இப்ப ஏகப்பட்ட பேர் மீடியா இல்லாம ஏகப்பட்ட பேர் வந்து ஓனாவே வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்க, மூவி நல்லாவே இல்ல, மொக்கையா இருக்குன்னு சொல்லி பாதிக்குது. நிறைய பாதிப்பு. நீங்களே ரிசர்ச் சொல்லிடுறீங்க. பண்றோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பெல்லாம் எழுதாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ எழுதாதீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூனால பாதிக்கப்படும் தியேட்டர்காரங்க தான். ரொம்ப பாதிப்பு. எங்கள் தேர்வு படம் வரும்போது 200 பேர் நின்று 200 யூடியூப் சேனல் வராங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே போய் நெகட்டிவாக போட்டு போயிடுறாங்க. அது வந்து ஹேஷ்டேக் வேறு எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க வேறு நெகட்டிவாக போட்டு போயிடுறாங்க. அதில் நிறைய பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த கேரளால வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இல்லை கிடையாது. கேரளால வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உள்ள வந்து யாரையுமே அனுமதிக்காதீங்க, படம் 3 நாள் வரைக்கும் வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு உள்ள அனுமதிக்காதீங்க. சேனல்காரங்க எல்லாரும் அது முடியல. எவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சில் தீர்மானம் எடுத்திருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்படியே
தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று 24/9/2024 காலை 11 மணி அளவில் தேனாம்பேட்டை டாக்டர் மல்லிகை போயஸ் ரோடு 3வது தெரு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தயாரிப்பாளர்கள் கவனத்திற்கு, நாம் ஏற்கனவே பேசி ஒப்புக்கொண்டபடி திரைப்படங்களை OTTயில் கீழ்கண்ட முறையில் திரையிட அனுமதிக்க வேண்டும். பெரிய நடிகர்களின் படம் 8 வாரம் கழித்தும் அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படம் 6 வாரங்கள் கழித்தும் OTTயில் திரையிட இடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் திரைப்படங்கள் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். சில மாநிலங்களில் முன்னதாக திரையிடப்படுவதால் தமிழகத்தில் வசூலில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இது தயாரிப்பாளர்களுக்காக. அடுத்தது அரசாங்க கவனத்திற்காக, திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து 10% வசூலிக்க அனுமதி தர வேண்டுகின்றோம். மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கு ரூபாய் 250 வரையும், ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் 200 ரூபாய் வரையும், நான் ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் 150 வரையும் என்று கட்டணம் நிர்ணயித்துக் கொள்ள அனுமதி கேட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் பக்கத்து மாநிலங்களில் உள்ளபடி 24 மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதி உள்ளது பக்கத்து மாநிலங்களில். அதுபோல் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற அனுமதிகள் வழங்க வேண்டும் என்று திரையரங்களில் இத்தனை காட்சிகள் தான் திரையிடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் திரையிட அனுமதி தர வேண்டும். ஆபரேட்டர் லைசன்ஸுக்கு தங்கள் புதிய வழிமுறை வகுத்து தந்துள்ளீர்கள். அது தெளிவாக இல்லாததால் அதை வைத்து எந்த பலனும் நாங்கள் அடையவில்லை. ஆகவே அதை மாற்றி நாங்கள் கேட்டது போல் ஆபரேட்டர் லைசன்ஸ் தேவையில்லை என்ற அல்லது எளிய முறையில் ஆபரேட்டர் லைசன்ஸ் தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாலில் உள்ள திரையரங்குகளில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்கி, அதுபோல திரையரங்குகளிலும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டுகின்றோம். மின் கட்டணத்தை MSME விதிகளில் பின்பற்றி திரையரங்குகள் MSMEயின் கீழ் வருவதால் MSME விதியின்படி எங்களுக்கு கட்டணங்களை வசூலிக்க வேண்டுகின்றோம். மேற்கண்ட தீர்மானங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி. மைக்